அரசியல் வாரிசு அவரை தலைவர் தமிழின காவலர் பழைய செய்திங்க பழைய ஸ்கிரிப்ட் தான். தோல்வியை பற்றி திமுக பேசவே கூடாது. பழைய ஸ்கிரிப்ட் தான். எந்த மோதல் போக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. காங்கிரஸ் கட்சியுடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது. வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. திமுக மேல எதிர்க்கட்சியினர் நிறைய குற்றச்சாட்டுகளை காலங்காலமா வைக்கிறது உண்டு. அதுல ஒரு விஷயம் எப்பயுமே இருக்கும். அது என்னன்னா, எங்களை பத்தி அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே பழைய ஸ்கிரிப்ட் தான். அதுல முதல் குற்றச்சாட்டு அரசியல் வாரிசு. இதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனா யார் வந்தாலும் அவங்கள மக்களுக்கு முன்னாடி நின்று அவங்க நம்பிக்கையை பெற்று ஓட்டு வாங்கினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். எனவே இது எங்களை களத்தில் எதிர்க்க முடியாத வைக்கிற இத்துப்போன குற்றச்சாட்டு. உங்க மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி வைக்கிறாங்க. குறிப்பா அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள், ஏன் தாவேக கூட வைக்கிறாங்களே. இது எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் எங்க மேல வச்ச குற்றச்சாட்டுகளை ஏதாவது யாராவது ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறாங்களா? கற்பனை குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்க மேல பழி சுமத்திக்கிட்டே இருக்காங்க. நான் பாஜக கிட்ட கேட்கறது என்ன என்றால், உங்க கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான். அதுலேயும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக. நீங்க கூட்டணியில் இல்லாத சமயத்தில் அவங்க மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க? இப்போ உங்க வாஷிங் மிஷின்ல அவங்களெல்லாம் வெளுத்துட்டீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதே மாதிரி திமுக இந்து விரோத கட்சின்னு சொல்றாங்களே. ஆனா உண்மை என்ன? இந்தியாவிலேயே பாஜக ஆளுகிற மாநிலங்கள் கூட இல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சி அமைச்சு இந்த 730 நாட்கள்ல 1730 நாட்கள்ல 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். உண்மையான பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்படி பாஜக வச்ச குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நான் ஆதாரத்தோடு பதில் சொல்லிவிட்டேன். ஆனா அவங்களோ நான் கேட்கிற எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லல. இப்படி எதிர்க்கட்சிகள் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொன்ன முதல்வர் மு.க. ஸ்டாலின் திருப்பி எதிர்கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா அதுக்கு பதில் தான் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. இந்தி திணிப்பை ஏற்காததால கொடுக்காம இருக்கக்கூடிய கல்வி நிதி எப்போ வரும்? பாஜக மாநிலங்களுக்கு வாரி வழங்கிவிட்டு இயற்கை பேரிடர்களுக்காக நாங்க கேட்ட நிவாரணத்தை கூட முறையா தரலையே. ஏன்? கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போ அனுமதி வரும்? கீழடி அறிக்கை எப்போ வெளியே வரும்? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கு. இது எதுக்குமே அவங்க கிட்ட இருந்து பதில் வராது. ஏன்னா இது எல்லாமே பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய துரோக லிஸ்ட். இது அவங்க ஒவ்வொரு முறை இங்க வரும்போது அந்த லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது. எல்லாரும் ஒரு ட்ராக்ல போனா ஓபிஎஸ் மட்டும் தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். சசிகலா சொன்னார் பதவி விலகினேன், குருமூர்த்தி சொன்னார் தர்மயுத்தம் இருந்தேன், மோடி சொன்னார் மீண்டும் இணைந்தேன், வைத்திலிங்கம் சொன்னார் தர்மயுத்தம் 2.0 ஆரம்பித்தேன், தினகரன் இபிஎஸ்ஸிடம் சொன்னால் மீண்டும் இணைவேன், நான் ரெடி அப்படின்னு மற்றவங்க சொன்னதையே கேட்டு நடந்துட்டு இருக்கிற ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் கட்சியில சேர்க்க வாய்ப்பே இல்லை, பொதுக்குழு எடுத்த முடிவு அப்படின்னு நோ ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இபிஎஸ். இதுக்கு மேல என்ன முடிவு எடுப்பாருன்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு அது பழைய செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பிரஸ் மீட்டை முழுசா பார்த்தாரா இல்ல அதுக்கப்புறம் ஏதாவது பரம ரகசியமா எதுவும் பேச்சுவார்த்தை நடந்துச்சான்னு தெரியல. எடப்பாடி எக்காரணத்தை கொண்டு அவரை சேர்க்க முடியாது. பொதுக்குழு உறுப்பினர்கள் 2500 பேர் சேர்ந்து அவங்கள நீக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு சார். பழைய செய்திங்க. அதுக்கு 11 தேர்தல் காரணத்துக்காக மருத்துவர் ராமதாசும் நானும் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்ப யாராவது எனக்கு துணை நின்றுப்பார்களா, ஆறுதல் கூறினார்களா, ஆதரவாவது கொடுத்தாங்களா அப்படின்னு தொல் திருமாவளவன் எமோஷனலா பேசியிருக்காரு. மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் நானும் சேர்ந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை நடத்தினோம். தேர்தல் காரணத்தால் அவரும் நானும் பிரியும் நிலை ஏற்பட்டது. பிரிந்த போது தமிழ் உணர்வாளர்களும் தமிழ் அறிஞர்களும் யார் பின்னால் போனார்கள்? உடனே மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு போய்விட்டார்கள். யாரும் திருமாவளவன் பின்னால் வரவில்லை. எது தடுத்தது? ஏன் திருமாவளவன் பின்னால் அவர்களால் வர முடியவில்லை? ராமதாஸ் அவர்கள் ஒரு இயக்க தலைவராக வந்தபோது அவரை தோளில் தூக்கி கொண்டாடியவர்கள் பெரியாரியவாதிகளும் மார்க்சியவாதிகளும் மார்க்சியல் எழிலியவாதிகளும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஒரு தலைவர் வந்துவிட்டார். ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை நாம் ஏற்படுத்த போகிறோம். இனி திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம் என்று அவரை தோளில் தூக்கி கொண்டாடியவர்கள் யாராவது திருமாவளவன் எமர்ஜாய் வந்த காலத்தில்
பக்கத்தில் வந்து யாராவது ஆறுதல் சொல்லி இருப்பார்களா? ஆதரவு தெரிவித்திருப்பார்களா? ஒரு வார்த்தை ஊக்கப்படுத்தி இருப்பார்களா? இந்த எளிய மக்களை அமைப்பாக்குகிற முயற்சியில் இவ்வளவு கடினமான போராட்டத்தை முன்னெடுக்கிற திருமாவளவனுக்கு யாராவது துணை நின்று இருப்பார்களா? யாரும் கிடையாது. அவரை தலைவர் தலைவர் தமிழின தலைவர் தமிழின காவலர் என்றெல்லாம் தூக்கி கொண்டாடிய ஒரு நபர் கூட திருமாவளவன் பின்னால் நிற்கவில்லை, அல்லது திருமாவளவனுக்கு ஆறுதலாக நிற்கவில்லை. முட்டி மோதி சொந்த காலை ஊன்றி கையை ஊன்றி கரணம் போட்டுத்தான் திருமாவளவன் இந்த இடத்திலே வந்து இன்றைக்கு நிற்கிறார். போராட்டங்கள் நியாயமானது, ஆனா எல்லா போராட்டங்களும் அப்படி இல்லை. ஒரு சில அரசியல் ஆதாயம் தேடும் தனிநபர்கள் தூண்டிவிட்டு பண்ற போராட்டங்களுக்கு பின்னாடி உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கம்யூனல் ரொட்டேஷன், சான்றிதழ் சரிபார்ப்பு இப்படி எதுவுமே தற்காலிக பணியாளர்களுக்கு இருக்காது. அவங்கள நிரந்தரப்படுத்தவும் முடியாது, எந்த அரசாங்கத்தாலும் முடியாது. அப்படி பண்ணா கோர்ட் தலையிடும். இது தெரிஞ்சே எப்படி அண்ணாமலை கேட்கிறாருன்னு கேட்டிருக்காரு. தற்காலிக பணி நியமனங்கள் என்பது ஒரு 11 மாதத்துக்கு வேலைக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த மாதிரி வந்தவங்களுக்கான வாய்ப்பு 11 மாதம்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகுன்னா 1 நாள் 2 நாள் லீவ் விட்டுட்டு திரும்ப வருவாங்க. இவங்க வேலையில் சேர்றப்ப கம்யூனல் ரொட்டேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி வந்தவங்களை நிரந்தரப்படுத்தவும் முடியாது எந்த அரசாங்கத்தாலையும். தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற 36 மாநில அரசாங்கங்களும் நிரந்தரப்படுத்த முடியாது. அண்ணாமலை எங்கேயாவது பண்ணியிருக்கிறாங்களான்னு ஆதாரத்தோடு கேட்டுங்க. நீங்களே நிரந்தரப்படுத்த முடியாது. நிரந்தரப்படுத்தினா கோர்ட்டு தலையிடும். கோர்ட்டு என்ன சொல்லணும்னா கம்யூனல் ரொட்டேஷன் இல்லாமல் எந்த அரசு பணியாளரையும் நிரந்தரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நிலையில் இதை தெரிந்து கொண்டே போராட்டம்ங்கிறது ஒரு சிலர் தூண்டிவிட்டு நடத்தப்படுகிற போராட்டம். அரசு ஊழியர் போராட்டத்தை அல்ல, இன்னொன்று அந்த ஊழியர் சங்கங்களையும் அல்ல, ஒரு தனிநபர்களுடைய தூண்டுதல்ங்கிறது ஏற்கனவே இருக்குன்னு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன். பெங்களூரை சேர்ந்த ஒருவர் இங்கே இருக்கிற VHN போராட்டத்தை தூண்டி விட்டார். அவர் பேரில் நாங்கள் இது கேஸை கொடுத்துருக்குறோம், ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த தனிநபர் தூண்டுதல்களை மக்கள் ஏற்றுக்கக்கூடாது, அது ஊழியர்கள் ஏற்றுக்கக்கூடாது. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு திமுக கிண்டல் பண்ணக்கூடாது. திமுக எத்தனை தோல்வி பார்த்துருக்கு தெரியுமா? அப்பெல்லாம் கலைஞர் எழுத்தாற்றலால தொண்டர்களை எப்படி ஊக்கப்படுத்தினாரு தெரியுமா அப்படின்னு தோல்விகளுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. இன்னொன்று சொன்னார் சார், இந்த கிரேட் 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காரு. இது நான் என்ன சொல்றேன், திமுக மாதிரி தோல்வி கண்ட இயக்கம் கிடையாது. தோண்ட அந்த கட்சி இருக்குமா இல்லையான்ற நேரத்தில் கூட கலைஞர் தன்னுடைய பேச்சாற்றலும் கவிதையாலும் அவர் எழுதினா உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுவார் முரசொலியில். அந்த கடிதத்தின் மூலமே அந்த கட்சியை வளர்த்தார். அது மட்டுமல்ல, எந்த தேர்தலையும் அவர் கூட்டணியை அமைச்சு தான் போட்டிருக்காங்க. கூட்டணி அமைச்சு போட்டிட்டும் கூட அந்த கட்சி செயல் நடந்திருக்கு. ஒரே ஒரு தொகுதியில் நம்ம முதலமைச்சர் 91ல் ஒரு தொகுதியில் ஜெயிச்சார். அப்புறம் அதையும் ரிசைன் பண்ணிட்டாரு. அதனால திமுக தோல்வியை பற்றி திமுக பேசவே கூடாது. திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு. அது யார் அப்படிங்கறத நான் சொல்ல மாட்டேன், முதல்வர் சொல்வார் அப்படின்னு சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க திமுக எம்பி கனிமொழி. நிச்சயமா புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது யார் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முடிவு செய்வார். காங்கிரஸ் இயக்கத்து கூட பல வருஷமா கூட்டணியில் இருக்கிறோம், எந்த மோதல் போக்கும் இல்ல அப்படின்னு கனிமொழி சொல்றாங்க. ஆனா அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இல்ல இருக்கு. ராகுல் காந்தி அவர்களோடு சந்திப்பு நடத்தினீங்க, அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததா? அந்த கூட்டணி எப்படி உறுதி செய்யப்பட்டு விட்டதா? இல்ல இன்னும் அதுல சலசலப்பு இல்லைங்க, இல்ல கூட்டணி உறுதி நான் செய்ய வேண்டியதில்லை. முதல்லயே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக காங்கிரஸ் இயக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கூட்டணி இருக்கு. தொடர்ந்து மோதல் போக்கு நிலவரம். எந்த மோதல் போக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. நல்ல சுமூகமான மழைக்காலம் வந்தா அப்பப்போ எப்படி இடியுடன் கூடிய மழை பெய்யுமோ அது மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஏதாவது நடந்துட்டே இருக்கும் போல காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் இன்னைக்கும் பேசியிருக்காரு. அதாவது இந்த தடவை மதுரை வடக்கு தொகுதி எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்போம்னு சொல்றாரு. வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி கோரும், அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் வடக்கு தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் சந்தித்து பேசினேன். அவரிடம் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ, காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் இழிவாக பேசுகிறார்களோ அவர்களிடம் எந்த ஒரு தயவு தாட்சியமும் பார்ப்பதற்கில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும்
எங்களை பொறுத்தமட்டிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் கட்சிக்காரருடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்துகின்ற செயலை செய்த நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சிக்காரருடைய ஒவ்வொருடைய கோரிக்கையாக. அதாவது எனக்கு சீட்டு கிடைக்குது, சகோதரி ஜோதிமணிக்கு சீட்டு கிடைக்குதுலாம் ராகுல் காந்தி முடிவு பண்ணுறது. அந்த பிரச்சனையில் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை காங்கிரஸ் தொண்டர்கள் பூத்தில் போட ஆள் இல்லை, வார்டில் நிர்வாகி இல்லைன்னு சொல்லி இந்த வன்மம் கடுமையாக எதிர்ப்போம். இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.